சூப்பராக இருக்காங்க ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனே சும்மா தூள் கலப்புது போல். சென்னை இன்னும் கொஞ்ச நாள் டெவலப். பட் இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் அதே இதுவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதே ரோடை தாத்தா சிக்கன் கொடுக்குறா போல. தாத்தா தாத்தா இங்கே ஒரு தாத்தா வராரு. நான் ஏன்னா நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறா போல. யாரா அவனுங்க கேமராலாம் வச்சுன்னு போயின்னு இருக்கானுங்கன்ட்டு. இங்கே ஒரு நைனா போகிறாங்க. ஏன் சைக்கிளிங் தான். சைக்கிளிங்கோ பண்ணலாம். எங்கே இந்த காலத்தில் எல்லாம் சோம்பேறித்தனம். நிறைய பேர் சைக்கிளில் தான் என்ன போயின்னு இருக்காங்க. நிறைய பேர்னு சொல்ல முடியாது, கம்மி தான். கரெக்டாக புருஷை வாழ்க்கம். ஸ்கூல் இருக்கிற ஏரியா. எவ்வளோ டிராஃபிக். ரைட்டு கட் பண்ணோம். சரவணா ஸ்டோர் ஸ்ட்ரைட்டாக போனால் அவங்க அப்படியே போயிடலாமா? அவங்க பிரிட்ஜ் ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரோ தூக்கி காட்டு ப்ரோ. நம்ம ஓ மை காட். பஸ்ஸு வேற லெவல். ஷார்ட் பெண்ட். இவ்வளோ சின்ன பெண்டு ப்ரோ. ஜல்லி எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்களே. இருந்தானுங்கன்னா சல்லி ஆகிடுவானுங்களே. ஆட்டோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியலையே. என்னமோ போங்க ஜி. ஆட்டோ வந்துட்டா போல. ஐயா யார் ஜாலியாக தான் பண்ணிட்டு வரா போல. பாரிஸில் எனக்கு ஒரு சின்ன வேலைன்னா பெரிய வேலை தான். நேரு ஸ்டேடியம் தெரியுது. இந்தையா வாய்ப்பா. ஆட்டோ ப்ரோ பெருமேட் வந்துட்டோம் ப்ரோ. கரெக்டாக பெருமேட். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஷூஸ், லெதர் ஷூஸ் எல்லாம் யார் வந்து கொஞ்சம் சீப்பாக எதிர்பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இங்கே ஷூஸ் வாங்கலாம். கண்டிப்பாக எல்லாமே இருக்குங்க. மெயினாக முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா தான். நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல். பார்த்தீங்களே தெரியும், நயீம் பிரியாணி. இங்கே பார்த்தீங்கன்னா 50% ஃபெஸ்டிவல் ஆஃபர். ஃபுல்லாக லெதர் தான் எங்கே பார்த்தாலும். ப்ரோ அந்த ஷூஸ் அப்படியே காட்டு ப்ரோ. ஷூஸு காட்டு ப்ரோ. அதுதான் ப்ரோ. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஷூஸ் எல்லாம். எங்கே பார்த்தாலும் ஷூ கடை தான். நல்லா இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆடியோ லியோன் நிறைய ஷூஸ் இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக பாருங்கள். 599 வந்து உங்களுக்கு வந்து லெதர் ஷூஸ் தராங்க. இங்கே
வர்த்தான ரேட் தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக 399, எல்லாம் 499, வேறு லெவல். லெதர் ஷூஸ் குவாலிட்டியாக வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பாருங்கள், பெருமேட் அண்ட சிக்னல் அண்ட கரெக்டாக அந்த மசூதி இருக்கும், அது பக்கத்துலேயே. எக்ஸாம்பிள் என்னென்னா வேறு என்ன லஷ்ஷு ஷாப் இருக்குது. அப்புறமா அங்கே ஒரு A2B தெரியுது, அடையார் ஆனந்த பவன் பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரலில் இருந்து பக்கத்துலேயே வரும். அங்கே எப்படியே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து பேக் சைடு தான் கரெக்டாக. பெர்மிட் கேட்டாலே யார் வேணால் சொல்லுவாங்க, கண்டிப்பாக தெரியாத ஆளே இல்லைங்க. இதெல்லாம் நான் சின்ன பத்துலேருந்து பார்க்குற ஏரியா இந்த கடைங்கள்லாம். மோர் மார்க்கெட் தான் காட்டலான்னு இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, இப்படி வந்துட்டேன். அங்கே ஃபுல்லாக ஜனமாக இருக்குது. அவங்க வர்றவங்க அமைக்கிட்டு அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பன் பில்டிங் ப்ரோ, இங்கே வந்தால் ஒரு நல்ல ஃபீல், ஒரு கொஞ்சம் ஓரளவு நல்லா. இவ்வளோ நேரம் வந்த பல்லனுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரிப்பன் பில்டிங் ப்ரோ காட்டு ப்ரோ பில்டிங்கை பாருங்க ப்ரோ, வேறு லெவல். ப்ரோ எதில் பாரு ப்ரோ ப்ரோ. வாவ் வாவ், வேறு லெவல் வியூ ப்ரோ, வேறு லெவல் வியூ. சென்ட்ரல் பாரு ப்ரோ, வேறு லெவல் வியூ. ஸ்ட்ரைட்டாக வியூ டேப் பண்ணு ப்ரோ. Oh my god, சென்ட்ரல் அண்ட் ஃபுல்லாக டிராஃபிக். ஆட்டோ நோ இண்டிகேட்டர் போடேன் லூசுக்கு. சூப்பராக இருக்காங்க ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனே சும்மா தூள் கலப்புது போல். சென்னை இன்னும் கொஞ்ச நாளில் டெவலப் பண்ண, பட் இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் அதே இதுவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அதே ரோடை. சூப்பராக இருக்குது ரோடை, செம்ம ஃப்ரீ பண்ணிட்டாங்க, வேறு லெவல். சென்ட்ரலில் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க போல். பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஜன்னல் எல்லாம் காணும் சுத்தமாக. ராஜீவ் காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலா? என்னம்மா இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குமா? நகர மாட்டுறாங்களே, வடிவேல் காமெடி மாதிரி ப்ரோ. எவனாச்சும் ஒருத்தன் பஸ்ஸில் ஏறினானா இந்த மாதிரி பண்ணுறாங்க போல். ப்ரோ ஷர்ட் சென்ட்ரல் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. சவுண்டெலாம் கேட்டு ரொம்ப நாளாக போனோம். அப்படி சீத்தில் ட்ரெயினில் போய் ஆகணும். சென்ட்ரல் பிசியூ சென்ட்ரல் எதிரிலே GH, வேறு லெவல் ப்ரோ. செம்மையாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக இருக்கும் ப்ரோ. லொக்கேஷனும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப் நடிக்கிறாங்களா? நான் சிக்னல் கரெக்டாக நம்ம GH MMC யூட்டர்ன் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். உங்கள் ஃப்ரெண்ட் வந்து டயர்ஸ்லாம் வேறு லெவல். மிலிட்ரி வண்டி டிராஃபிக் பண்ணிட்டுருக்காங்க. சிங்கு ஓட்டுறாரு, செம்மையாக இருக்காரு.
பஸ்ஸுக்காரனை போட்டு கத்துறாப்பல்ல, அதை கேப்சர் பண்ண மாச்சாங்க. சிங்கு ஏதோ மஜா பண்ண இருக்காரு போலாங்க. நோ என்ட்ரியில் போகிறாரா, யூட்டன் அடிக்கிறாரா, என்ன பண்ணுறாரு அவரு? ப்ரோ அவரை கேப்சர் பண்ணு ப்ரோ, லைட்டாக அவரை கேப்சர் பண்ணு. எங்கே இருப்பார்? ஓ ஆர்மி மேரிட் இன்ஃபர்மேஷனா? ஓகே ஓகே, சாரி சார். ஆனால் நோ என்ட்ரியில் தான் ஏதோ தெரில, என்ன தான் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இதிலே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க ஆஃபீஸ் அங்கே டொக்கில் வச்சுருக்காங்க தீன்கேட்டுள்ள. ஓ கரெக்டாக பாரிஸ் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷனே சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையா? சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக. பழைய மாதிரி இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இயங்கணும். சென்னை ஃபோர்ட்டா? இப்படி போயிடலாம் ப்ரோ. ரோட்டில் செம்மையாகிட்டு இருக்காங்களே. உயர் நீதிமன்றம் மெட்ரோ, ஹைகோர்ட் மெட்ரோ, சூப்பர் சூப்பர், வேறு லெவலில் இருக்குல்லையா ஸ்டேஷனு. ரொம்ப நாள் ஆகுது அந்த பக்கம்லாம் வந்து மஜா பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவல். சென்னை ஐயோ இதை பார்த்துன்னு இதை விட்டு என்னது சொல்லிட்டு இருப்பாயா? பஸ் ஸ்டாண்டில் வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. சத்தியமாக வேறு லெவல் சீன் பண்ணிட்டுருக்காங்க ஏரியாவே. இன்னும் டெவலப் ஆக வேண்டும், வேண்டிக் கொள்கிறோம். லெஃப்ட் எடுக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன? இல்லவா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டு கிராஸ் ஆகினா இருக்கும். ப்ராட்வேனா பஸ் ஸ்டாண்ட். இங்கே பார்க்கிங் பிடிக்கணுமே. ப்ரோ பார்க் பண்ண பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனே சுற்றுறதா இருக்குது. நோ பார்க்கிங்னு போட்டிருக்காங்க. வண்டியை கிண்டியோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னா சிக்கம். உள்ளே எங்கேயா ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க. எங்கேயோ தூக்கிட்டானுங்களே. எங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் செட்டிங் ஏதாச்சும் இருக்கா இல்லையா? நோ பார்க்கிங் 100 meters. நோ பார்க்கிங் இதோ இங்கே பார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கிங் தாயா போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கிங். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டா ஓடியாரா போல. நிறைய பேர் கிளம்பிட்டோம். இப்போ பேக் டு ஹோம் தான். இப்போ செம்ம டயர்டு ப்ரோ, சான்ஸே இல்லை. நம்ம நரேஷ் ப்ரோ வேறு லைட்டாக தலை சுற்றுது சொல்கிறா போல. மை காட். ஆட்டோ ப்ரோ இப்போதான் ப்ரோ கொஞ்சம் பீஸாக இருக்குது வண்டியில் போகும்போது.
ஏய் தம்பி குட்டி பையா ஓடுறாப்பல்ல. ஃபுல் டிராஃபிக் பண்ணியிருக்காங்க ப்ரோ, ஃபுல்லாக டிராஃபிக்கு. செம்ம டயர்டாக இருக்கு. திருமங்கலம் பெட்ரோல் ஆன் பண்ணாம மறந்துட்டேன். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. Oh my god, ஃபுல்லாக டிராஃபிக்லேயே மாட்டிக்கிறோமே guys. இங்கே ஒரு டிராஃபிக்கு. ஆஹா, ஃபுல்லாக மண் ரோடாக இருக்கு. No entry car apple. Roads very bad bro. கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா ரோடு கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நானும் எல்லாரும் ரைட்டு தான் போகிறேன். நாங்கள் விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளியந்தோப்புன்னு இருக்கோம் நம்ம ஏரியாவுக்கு. கரெக்டாக நம்ம நட்ராஜ் தேட்டர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் வேறு லெவல் ஏரியா.
உள்ளே போக போகிறோம். இல்லை ஹவுசிங் போர்டெலாம் செம்மையாக கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பில் என்டர் ஆகிறோம். அட்டுப்படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அட்டுப்படத்தில் வந்து இந்த நான் காட்ட போகிற இடத்த பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல தான் வந்து நின்று போலீஸ்காரங்க கூட பேச போல் காட்டுறாருங்க அந்த லொக்கேஷனை. மெட்ராஸ் படத்தில் நீங்கள் இருந்தது போல் பவர் ஹவுஸ் ஒன்று அதை எடுத்துட்டாங்க 3 பில்லரு. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு செம்மையாக இருக்கும். அந்த இது இந்த பிரிட்ஜு தான் அது. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏரியாவும் மாறிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆகுது. பவர் ஹவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ், கரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ், பவர் மில் ரோட். உள்ள நடுவில் ஐயா வண்டி கொஞ்சம் கட்டுற மாதிரி பாரியா. இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணுமே, இந்த ஆங்கிள் தான் வேணுமே. இப்படி லெஃப்ட் தானே கைஸ். ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தண்ணி எல்லாம் இருக்கா டான் பாஸ்கோ.